आचार्य देवो भव। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव। ஒருத்தருக்கு 25,000 ரூபா சம்பளம் விட்டா அவர் 3ஆம் தேதி பார்த்தா 3000 ரூபா கூட இருக்காது. எல்லாம் என்ன எடுத்துனால் காசோலை இல்லை அட்டை 2 தான். இப்போ அதை தேய்ச்சா போகிறோம், பாதி பேர் எடுத்துன்னு போய்ட்றா. காசோலையை கொடுத்தா போகிறோம், எடுத்துன்னு போய்ட்றா. இப்போ அது 2மே இல்லை. அங்கங்கே வங்கியிலேருந்து வங்கி இப்படியே அப்படி மாறி விடுறது. தட்டுறத்துக்குள்ளே 25,000 காணும், பாக்கி 2,500 இருக்குது. எங்கே போச்சு தெரியாது. எல்லாம் கடன். இவருக்கு கடன், குழு வசதி பொட்டி வாங்கினதுக்கு கடன், அதே மாதிரி இப்போ வேறு ஏதோ வண்டி வாகனம் வாங்கினதுக்கு கடன், வீடு வாங்கினதுக்கு கடன், பருப்பு மளிகை சாமான் என்ன உண்டோ கடன், மின்சாரத்துக்கு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். பாக்கி என்ன இருக்குன்னால் அப்போ என்ன பண்ணோம்? ஒரு மாதம் வேலைக்கு போனோம், 25,000 ரூபா வந்தது, பாக்கி ஒன்றுமில்லை என்றால் நம்ம வாழ்க்கை முறைக்குள்ளேயே அந்த கடன் சேர்ந்து போயிடல. இப்போ அதை போல ரிஷிகள் கொடுத்துத்தானே ஞானத்தை பெற்றிருக்கோம். திரும்பி கொடுக்கறது வாழ்க்கை முறைக்குள்ளே ஞானம் சேர்ந்திருக்கா? பிறவி எடுத்ததே பித்திருக்கள் கொடுத்ததால தானே திரும்பி கொடுக்கறது வாழ்க்கை முறையில் எங்கேயானு சேர்ந்திருக்கா? காற்றை கொடுக்கறதும் மழையை கொடுக்கறதும் எதுவோ தேவதைகள் தானே, அவளுக்கு திருப்பி கொடுக்கறது வாழ்க்கை முறையில் சேர்ந்திருக்கா? இந்த பணம் வாங்கினோன்னா திரும்ப கொடுத்தது சேர்ந்து போச்சு இல்லையோ? அதை போல் ரிஷிக்கடனும் தேவக்கடனும் பித்திருக்கடனும் வாழ்க்கை முறையில் சேரணுமே. சேர்ந்திருக்கானால் சேர்றதுக்கு என்ன பண்ணணும்னு எழுதி வச்சுட்டார்கள். ஆனால் நாம் இன்னும் சேர்த்துக்கலை. அவள் எழுதிவிட்டா, இன்னென்னத்தை நீ வாழ்க்கையில் பண்ணிட்டு இருந்தியானால் கடன் தானே தீர்ந்து போயிடும். சாமி, நான் இன்னும் கடன் வாங்கினேன்னே ஒத்துக்கலை, அதுக்குள்ளே நீர் திருப்பி கொடுக்கறத பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கீர்னால் என்ன கடன் வாங்கியிருக்கோங்கிறதையும் சொல்லிட்டேன். நாம் பிறவி எடுத்திருக்கோம், எல்லா வசதிகளையும் வாழ்ப்புகளையும் வாழ்க்கையில் பயன்படுத்தின்னு இருக்கோம், அறிவு பெற்றிருக்கோம். வெறும் அறிவு கிடைக்குமா? ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிப்பாங்களே, பாகவத புராணமோ ராமாயணமோ விஷ்ணு புராணமோ ஸ்கந்த புராணமோ லிங்க புராணமோ ஒரு புராணமும் இல்லைன்னு வச்சுப்போம். எந்த இடத்துலையும் ஆழ்வார்கள் பாசுரங்களோ நாயன்மார்களுடைய பாடல்களோ இல்லவே இல்லைன்னு வச்சுடுவோம். பகவான் அவதாரங்களை பண்ணவே இல்லைன்னு வச்சுடுவோம். ஆனால் ஆன்மீகத்தை தெரிஞ்சுங்கோன்னு ஒருத்தர் நமக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. எங்கே போவில்? அப்போ நான் சொல்லணும்னா ஒரு ராமாயணம் வேணும், பாகவதம் வேணும். நீங்கள் கேட்கணும்னா ஒரு ராமாயணம் வேணும், விஷ்ணு புராணம் வேணும். அப்போ இருந்தால் தானே. இதெல்லாத்தையும் நம்ம கொடுத்தது யார்? ரிஷிகள். அப்போ நமக்கு ஞானம் வேணும்னாலே அவர்கள் இல்லாட்டா நமக்கு ஞானமே வந்திருக்காது. காற்றும் மழையும் இல்லாவிட்டால் வாழ்வதற்கே முடியாது. அப்போ தேவர்கள் நிச்சயம் தேவைப்படுறா. அடுத்தது பிறவி கிடைச்சதுன்னா எங்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டினால தான். அவர்கள் தானே பித்திருக்கள். இங்கிருந்து ஆரெல்லாம் கிளம்பி பித்ருலோகத்தில் போய் இருக்கார்களோ, அது நம்முடைய மூதாதையர்களாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரர் மூதாதையர்களாக இருக்கட்டும், அந்த லோகத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வாழ்கின்றனர். அவர்களெல்லாம் நமக்கு இருக்கிற பித்திருக்கள். பித்திருக்களால் தான் நாம் குழந்தையே பிறக்கிறோம். தேவதைகளால் தான் பிறந்தவர்கள் சாப்பிட முடியறது, வசதியாக வாழ முடியறது. அறிவோடு இருக்கணும்னாலே ரிஷிகளால் தான் நாம் இருக்கிறோம். ஆகவே 3 பேருக்கும் கண்டிப்பாக கடன் பட்டிருக்கிறோம். இந்த 3 கடன்களை பற்றியும் வெறுமை நான் சொல்லலை. இப்போ இந்த 3 கடனும் பணங்காசு கொடுத்து கையெழுத்து போட்டு வாங்கின கடனே இல்லை. எங்கேயானு இருக்கா? நாம் உடனே சாட்சி பத்திரம் கேட்போம். நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம்னு பத்திரம் வச்சிருக்கிறா? அது இன்னும் பெரிய நீதிமன்றத்துக்கு போய் மாலை ஸ்தாபிக்கிறதுக்கு முடியுமானார்? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதில் வேறு விதத்தில் வச்சுருக்காரு ஆபத்து. ஒருவேளை இந்த கடனை நாம் திரும்பியே கொடுக்கலன்னு வச்சுங்க. லோகத்தில் கடனை கொடுக்கலன்னா கத்தியை காட்டின்னு 2 பேர் வந்துடுவா, தரியா இல்லையா போனுட்டு. இங்கே ஒன்றுமே நடக்காது. ஏன்னால் லோகத்தில் ஒருத்தர் கடன் கொடுக்குறார், நாம் திரும்ப கொடுக்கலன்னா நஷ்டம் யாருக்கு? கடன் கொடுத்தவருக்கு. கடன் ஒருத்தர்கிட்ட வாங்கினேன், திருப்பி கொடுக்கல, அப்போ அவருக்கு தானே நஷ்டம். ஆனால் இங்கே என்ன வேறுபாடுனால், தேவர்கள் கடன் கொடுத்துருக்கா,
திரும்ப கொடுக்கலன்னா நஷ்டம் தேவர்களுக்கு இல்லை. ரிஷிகள் ஞானத்தை கொடுத்துட்டா நான் அதுக்கு தகுந்து திருப்பி கொடுக்கலன்னா நஷ்டம் ரிஷிகளுக்கு இல்லை. பித்திருக்கள் என்னை பெத்துட்டா நான் திரும்பி கொடுக்கலன்னா நஷ்டம் பித்திருக்களுக்கு இல்லை. உலகத்துக்கும் இதுதான் வித்தியாசம், புரிஞ்சுக்கணும். அப்போ நஷ்டம் எனக்கு எல்லா விதத்துலையும். இப்போ ஞானத்தை வாங்கினுட்டு நான் திருப்பி கொடுக்காத போனால் ஞானம் பழுதே போகும், பாபம் வரும். பிறவியை வாங்கினுட்டு நான் திருப்பி கொடுக்காத போனால் பிறவி வீணாக போகும், பாபம் வரும். எல்லா வசதிகளையும் பயன்படுத்தினுட்டு அன்னத்தை சாப்பிட்டுட்டு நான் திருப்பி கொடுக்காத போனால் அதனாலும் பாபம் வரும். அப்போ இந்த இடத்துல தப்பினோம்னால் எனக்கு பாபம். ஏன் தேவர்களெல்லாம் வருத்தப்பட மாட்டாளா? இவனுக்கு என்னமா காற்று வீசினேன். இப்போ வாயு பகவான் கோவிச்சுக்கிறான்னு வச்சுங்க, எவ்வளவு காற்று நான் விடாமல் வீசியிருக்கேன், உனக்கு வேர்த்து போகிறதுன்னு சொல்லி இப்படி பண்ணச்செல்லாம் நான் எவ்வளவு காற்று வீசியிருக்கேன். அப்படி இருக்குச்சு ஏதானு கொடுத்தியோ அவர் கவலையே பட மாட்டார். ஏன்னால் இன்னும் பல பேருக்கு அவர் காற்று வீசிகிட்டே இருக்கார். இங்கே ஒத்துருமே இல்லைன்னாலும் அவர் காற்று வீசின்னு இருக்கார். வங்கியால் அப்படி நடக்க முடியாது. நல்ல கடன் வாங்குறவர் வந்தால் தான் கடன் கொடுக்க முடியும். அவர் கொடுக்குறாரான்னு திரும்பி பார்த்துட்டு இருப்பா. காற்று கடவுளுக்கோ மழைக்கடவுளுக்கோ அந்த கவலை இல்லை, ஆளே இல்லை. இப்போ பாரத தேசத்தை எடுத்துப்போம். இந்த ஊரில் இத்தனை லட்சம் பேர் இருக்கு, தாண்டி போவோம், ஒரே காடு, காட்டில் ஒத்துரும் இல்லை, ஆனால் மழை கொட்டின்னு இருக்கேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா, ஆள் இருக்கிற இடத்துல பெஞ்சாத்தானே கடன் திரும்பி கிடைக்கும். இவர் காட்டில் போய் பெஞ்சிருந்தாருன்னா யார் கடனை திருப்பி கொடுப்பா? ரிஷிகள் ஞானத்தை உபதேசிக்கிறார்னா அவர் பாட்டு காட்டில் உட்காந்து எங்கேயோ தியானம் எழுந்தாருன்னா யார் ஞானத்தை வாங்கிப்பா? வாங்கிக்கிறதுக்கே ஆள் இல்லையென்னால் அவள் ஆளை பார்த்து ஒத்தொத்தரா கையெழுத்து போட்டு கடன் கொடுப்பவர்கள் அல்லர். அப்படி அவள் பண்ணுறதே இல்லை. அவர்கள் லோகத்தை எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு அவளுக்கு ஆசை. லோகமே க்ஷேமமாக இருக்கணும், அதுக்கு காற்று வீசுறது, அதுக்கு மழை பெய்யறது, அதுக்கு மரம் செடி கொடி வளர்ந்துருக்கு. அந்த லோகத்துக்குள்ளே ஒரு 10 பேர் நாம் ஒண்டின்னு இருக்கோம், அதை நாம் பயன்படுத்திக்கிறோம். அப்போ நாமத்தான் திருப்பி கொடுக்கணுமே தவிர அவர்கள் ஏன் கடனை கொடுக்கலேன்னு கேட்க வரவும் மாட்டா, இவன் கொடுக்கலையேன்னு வருத்தப்படவும் மாட்டா, தங்களுக்கு நஷ்டமாயிடுத்தேன்னு கவலைப்படவும் மாட்டா. இது என்ன அழகான ஒரு திட்டம் பற்றிலப்போ. கொடுத்துட்டே இருக்கா. காட்டிலையும் பெய்யுறது மழை, நாட்டிலையும் பெய்யுறது மழை. காட்டில் கொடுத்தா திரும்ப வராதுன்னு தெரியும், ஆனால் கொடுத்துட்டு இருக்கா. காட்டில் கொடுத்தா வராத மாதிரி நாட்டில் கொடுத்தாலும் வராதுன்னு வச்சுக்கோ. எப்படியா இருந்தாலும் யாரும் திருப்பி கொடுக்க போகிறதில்ல. அதுவானும் மரம் செடி கொடி பச்சுன்னு வளரும், அதுவே திரும்ப செலுத்தினதுன்னு வச்சுப்போம். ஆனால் இங்கே யார் என்ன பச்சை பசேல்னு வளர்ந்துட போகிறா இப்போ. ஆனால் ஏதோ பார்த்து அவர்கள் கொடுத்துட்டே இருக்காளோ இல்லையோ. அப்போ திரும்ப கொடுக்காவிட்டால் நஷ்டம் நமக்குத்தான். அந்த நஷ்டங்கிறது எந்த ரூபத்தில் வந்துடுறது? தேவர்களிடத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காத போயிட்டால் திருடன்கிற பட்டம் கிடச்சுடுறது. எங்கெங்கே சொல்லியிருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல விஷயங்களை மட்டும் மனசில் வாங்கிக்கோங்க. தேவர்களிடத்தில் பெற்றுக்கொண்டு திரும்ப கொடாவிட்டால் நான் திருடன் ஆயிடுறேன். ரிஷிகளிடத்தில் பெற்றுக்கொண்டு நான் திரும்ப கொடுக்காவிட்டால் நான் ஏமாற்று பேர் வழி ஆயிடுறேன். பித்திருக்களிடத்தில் பெற்றுக்கொண்டு நான் திரும்ப கொடுக்காவிட்டால் என் வரும் சந்ததியினருக்கு பெரிய ஆபத்தை சம்பாதிக்கிறேன். இதுதான் அறுதுப்போ. பல இடத்துலையும் போனேன்னா பித்ரு தோஷம், பித்ரு சாபம் திரும்ப கேள்விப்படுற மூலியம். நமக்கு என்னமோ பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும். என்ன என் குடும்பத்திலேயே ஏதோ அடிவிடுறதுன்னு வச்சுங்களேன். இது தப்பாருது, அது தப்பாருது, எழுந்திருக்கவே முடியாத சுவாமி. திரும்ப எத்தனை அனுபவித்தாலும் கஷ்டம் போகவே இல்லையே. சரி, ஜோசியர் இடத்துல போய் கேட்போம், என்ன நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கு, என்ன கோளாறு இருக்குது, தள்ளெழுத்து சரியாக இருக்கா இல்லையா, போய் கேட்டுருவோம் அப்படின்னு ஜோசியர்கிட்ட போனார். அவர் நன்னா கட்டமெல்லாம் போட்டு தெளிவாக பார்த்துட்டு சொன்னார், இந்த 4வது தலைமுறையில் இருக்கிற ஒரு பித்திருக்கள்லே ஆரோத்தருக்கு ஒன்றுமே நீங்கள் பண்ணாத விட்டுருக்கீள், அவர்கள் ரொம்ப துன்பப்பட்டிருக்கா, அவள் பட்ட மன வருத்தம் தான் உங்கள் குடும்பத்தை விடாமல் பாதிச்சுட்டே இருக்குது. கேட்டுனுட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். யோசிக்கிறோம், எங்கள் அப்பாவையே சரியாக தெரியாது, தாத்தாவை சுமாராக தெரியும், கொள்ளு தாத்தாவை பார்த்ததே கிடையாது, அதுக்கு மேலே இவர் எள்ளு தாத்தாவனுடைய பாட்டியை பற்றி சொல்லிட்டு இருக்கார். இவர் அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கு, யாரும் நீங்கள் பார்க்கவே இல்லை, அவள் தனியாக கன்னி பெண்ணாக வாழ்ந்து ரொம்ப வருத்தப்பட்டுவிட்டா, இல்லைன்னா அவள் கணவன் மரித்தவுடன் யாரும் குடும்பத்தில் காப்பாற்றாமலே விட்டுட்டா. அந்த பித்திருக்கள் மன வருத்தம் தான் உங்களை ரொம்ப படுத்துறது. அதுதான் உங்கள் பேரனுக்கு ஒழுங்கா இல்லை, பேத்திக்கு ஒழுங்கா இல்லை, தப்பாக இருக்குது, இதுதான் விட்டால் நமக்கு இப்போ 2 ஆபத்து. 1 பயந்து போட்டோம், என்னமோ நடந்திருக்கு தெரியாது. 2 அவளை தேடி பிடிச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஆளே இல்லையே, எப்போ போயாச்சு, எங்கே தேடுறது, யார் பேர் ஊர் கூட தெரியாது. இப்போது அவர்களை திருப்திப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், இதை உடனே தேட ஆரம்பிப்பா. ஆனால் எங்கே தெரியுமா கோட்டை விட்டுடுவா எல்லாரும், அவர்களிடத்துல நீ தப்பாக நடந்துனுட்ட,
அதனால் அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அதுதான் உன் குடும்பம் கஷ்டப்படுறதுன்னா இவன் என்ன பண்ணுவான், இந்த கட்டத்தை இன்னிலேருந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு பார்க்க மாட்டான். அதை விட்டுட்டு நேத்திக்கு பண்ணத்துக்கு எப்படி பிராயச்சித்தம். ஆனால் அந்த ஜோசியர் சொல்லி அமைச்சிருப்பார், அந்த பிராயச்சித்தம் தேடுறதெல்லாம் இருக்கட்டும், இன்னிலேருந்து தர்ப்பணத்தை ஒழுங்காக பண்ணு, ஸ்ராத்தத்தை சரியாக பண்ணு, அவள் திதி அன்னைக்கு கொடுக்க வேண்டிய திரவியத்தை ஒழுங்காக கொடு என்று சொல்லியிருப்பார். அதை பண்ண மாட்டான். பண்ணாமல் அதை எப்படி பிராயச்சித்தம் பண்ணலாம்னா இன்னிலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கே, அதை முதல்ல நான் பண்ணிக்கலாம் இல்லையோ. இதுக்கு பழசுக்கு ஏங்கி கொண்டிருக்கும் காலத்தை கழிக்கிறத விட இன்னிலேருந்து சரிப்படுத்துறதுல காலத்தை கழிக்கலாம் இல்லையோ. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கடன் பட்டுடுறோம். அந்த கடன் நம்ம குடும்பத்தில் காட்டினாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். இப்போ நமக்கு குடும்பத்தில் கட்டமாக வந்துட்டு இருக்கு, என்னமோ காரணம் இருக்கணும், இல்லைன்னா எதுக்கு பண்ணணும்? இப்போ நான் நல்லவனாக தான் வாழறேன், நான் ஒன்றும் போய் சொல்லலை, திருடலை, ஒத்தரையும் குத்தம் சொல்லலை, சௌக்கியமாக தான் இருக்கேன். ஆனால் ஏனோ படுறேன், என்ன இருக்க முடியும்னு யோசிக்கிறேன். நான் ஒன்றும் பூர்வ ஜென்மத்தில் ஓஹோன்னு பாபம் பண்ணியிருக்கலாம், அதனால் இப்போ படுறேன்னா இருக்கும். அந்த பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாபத்தில் யாரோ பித்திருக்கிற இடத்துல தப்பாக நடந்திருக்கலாம், தேவதைகளை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம், ரிஷிகளை பற்றி தப்பாக சொல்லியிருக்கலாம். இப்போ படுத்துறதுன்னா அதுக்கு பிராயச்சித்தம் தேடுறது இருக்கட்டும், இன்னிலேருந்து அந்த கடனை ஒழுங்காக கட்ட ஆரம்பிக்கணும் இல்லையா. வங்கியிலே என்ன சொல்கிறா யோசிச்சு பாருங்க. பழசெல்லாம் ஒரு 4 வருஷமாக என் நிலைமை சரியில்லை, வேலை ஒன்று படுத்து சொன்ன வேலை படுத்து, அதனால் என்னால் ஒரு 2-3 வருஷம் பணத்தை திருப்பி கட்ட முடியல. அவர் பிடிச்சுன்னுட்டார், ஆளெல்லாம் அனுப்பிச்சு பார்த்தார், நான் ஒன்று திரும்பி சொல்கிறதா இல்லை. அப்புறம் பிடிச்சி என்னை கூட்டின்னு போய் இப்போ தருவிடா இல்லையா, இப்போ எவ்வளோ ஆச்சு, வாங்கினது 10 லட்சம், இப்போ சேர்ந்து 14 லட்சமாக நிற்கிறது, தருவிடா இல்லையானால் அவள் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, 14 லட்சத்தையும் கீழே வையின்னு ஒருத்தரும் பேச மாட்டான். பேசினா வராதுன்னு தெரியும். இப்படி பாருங்களேன், கொஞ்சமாக கடன் கொடுத்து நான் கொஞ்சமாக கடன் வாங்கியிருந்தேன்னால் அப்போ வாங்கினவன் ரொம்ப பயப்படுவான். நிறைய கடன் கொடுத்து நான் நிறையா கடன் வாங்கியிருந்தேன்னா கொடுத்தவன் தான் பயப்படணும். இது ஞாபகம் இருக்கோ இல்லை உங்களுக்கு? இப்போ கொஞ்சமாக கடன் வாங்கினவன் பயப்படணும், அதிகமாக கடன் கொடுத்துருந்தா கொடுத்தவன் பாடுதான் ஆபத்து. எனக்கு இல்லையே, இப்போ திரும்ப படுத்துன்னா அவன் என்ன பண்ணுவா சொல்லுங்க. அதனால் அவர் பேசிச்சேவே 14 லட்சத்தை கட்டு 20 லட்சத்தை கட்டு சொல்ல மாட்டான். சாமி முதல்ல வந்திருக்கிறோம் இல்லையோ, 1 லட்சத்தை கீழே வையும் வச்சுட்டு அப்புறம் பேசும். அதுக்கப்புறம் எங்கள் வங்கி உங்களை பார்க்குற பார்வையே வேறு, ஆள் இருக்கணும், வங்கி நகர்ந்து போயிடக்கூடாது, வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, தப்பிக்கிறதுக்கு முயற்சிக்கூடாது. ஒரு 10,000 ரூபாயான்னு கட்டும், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் சரி ஒன்று தள்ள மாட்டோம்னு இருக்குமோ இல்லையோ. ஏன்னா அவளுக்கு மேலே இருக்கிற கணக்கு மேலாளர் என்ன சொல்லி வச்சுருக்கா, ஒரே ஒரு பைசா கூட கட்டாமல் 6 மாதத்துக்கு மேலே இருந்தால் அந்த கடனே செல்லாக்கடன், வராத கடன் எழுது கணக்குங்கிறான். அதனால் அவன் பயந்து ஒரு 10,000 ரூபாயான்னு கட்டி நீர்னா ஏதோ உயிரோட யான்னு இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுப்போம். அப்படி நம்ம கெஞ்சரா பாருங்க. அதே போலத்தான் இங்கேயும் என்னமோ 4ஆம் தலைமுறை பித்ரு சாபம் இருக்கட்டும், இன்னைக்கு அமாவாசை ஒரு தர்ப்பணத்தை ஒழுங்காக பண்ணிடனா ஒரு 10,000 கீழே வச்சுன்னு அர்த்தம். அப்படின்னா வம்பு தொம்பு குறைச்சிக்கலாம், அப்போ நமக்கு ஏற்படுற பாதிப்பை குறைச்சிக்கலாம். என்னமோ எங்கள் அப்பாவுடைய திதி வந்தது, தாத்தாவுடைய நினைவு நாள் வந்ததுனால் தெரியுமோ தெரியாதோ ஒரு இடத்துக்கு போவோம், 2 வாழைக்காயை வாங்குவோம், அரிசியை வாங்குவோம், வெள்ளைக்கட்டியை வைப்போம், வச்சு என்ன கொடுக்கணுமோ கொடுப்போம். 5 ரூபா கட்டினதாகவே இருக்கட்டும், சின்ன தொகையாக கூட இருக்கட்டும், ஆனால் ஏதோ ஒன்று நம்ம பண்ணுறோங்கிறத காட்டியிருக்கோம் இல்லையோ, காமிச்சாலே அதனுடைய பாதிப்பு நமக்கு குறையறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த உண்மையை அடிப்படையை நாம் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இதை பண்ணாமல் தேடுன்னு 4ஆம் தலைமுறை பேரை தேடியே வாழ்க்கையை முடிச்சிடுவோம். அதெல்லாம் அப்படிலாம் கிடைக்க போகிறதா? இப்போ இன்றைக்கி ஒன்றும் யாரும் தாத்தா பாட்டியை பற்றி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் என் ஆள் இல்லை. நம்ம நாட்டு தலைவர்களை பற்றி, அது ஆன்மீக தலைவர்களோ அரசியல் தலைவர்களோ, பல பேரை பற்றி நம்ம படிக்கிறதே இல்லை. தெரியவே தெரியாதவாள்லாம் என்ன பண்ணாலும் கண்ணுக்கு நேரம் இருக்கிறவா, ஊருக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்கிறவா, அதுவே பல பேரை பற்றி தெரியலையே, என் தாத்தா பாட்டி பேராக தெரிய போகிறது. இப்போ எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது, ஏதோ ஒரு விதத்தில் துளியாவது திரும்ப கட்ட வேண்டும். முழுக்க கட்டணம்னு கூட எதிர்பார்ப்போம். அப்புறம் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு கட்ட ஆரம்பிக்கணும் இல்லையோ. இதெல்லாம் எங்கே சுவாமி சொல்லப்பட்டிருக்கு? நான் ரிஷிகளுக்கு கடன் பட்டிருக்கேன், தேவதைகளுக்கு கடன் பட்டிருக்கேன்னு எங்கே சொல்லியிருக்கு? இது என்ன நீராக கண்டுபிடிச்சதான்னு சொல்கிறீரா, இல்லை நிஜமாக சொல்லப்பட்டிருக்காருனால்? ரொம்ப ஆச்சரியமாக யஜுர்வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்கிறதுங்கிறத சொல்கிறேன், கொஞ்சம் மனசில் நன்னா வாங்கிக்கணும். நீங்கள் திறந்த உள்ளத்தோட கேட்டீங்கன்னா தான் என்ன பண்ணலாம்ங்கிறது புலப்படும். கண்ணனே கடன்பட்டா போல கலங்கினார்னு பார்த்துட்டோம். திருவேங்கடவன் கடன்பட்டு கலங்குகிறாருங்கிறது தெரியறது. பல ஆச்சாரியர்களும் நாம் கடன்பட்டிருக்கோங்கிறத ஒத்துக்கிறார். ரிக்வேதம் சொல்கிறது, திருபிகி ரிணவா ஜாயத்தே பிரம்மச்சரியேன ரிஷிபியா யஜ்ஞேன
தேவேபியா பிரஜையா பிதிருப்பிய ஏவவா அன்றிணா. ஒருத்தன் பிறக்கும்போது 3 கடன்களோடு பிறக்கிறான். சரி, வாழ்க்கையில் நாம் பிறந்த உடனேவே 25 வயசானா 18 வயசானா கடன் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. படிப்பு கடன் ஆரம்பிச்சுடுறதோ இப்போல்லாம். அப்படி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு பெரிய படி போகிறோம், வெளிநாட்டுக்கு போய் என் பிள்ளை மேல் படிக்க போகிறான்னாலே 15 லட்சம் 20 லட்சம் கடன் வாங்கிடணும். வாங்கினாச்சு அப்போ வாழ்க்கை ஆரம்பிக்கச்சேவே கடன். கவலைப்படாதீங்க, அது 25 வயசு வாழ்க்கை ஆரம்பிக்கச்சே. இங்கே இப்போ சாஸ்திரம் சொல்கிறது பிறந்தன்னைக்கு கடன்கிறது. நீ எப்போ பிறந்திருக்கையோ பிறந்த உடனே இன்னொரு இடத்துல கடன் வந்துடுத்தே. ஏன்னா பிறந்தாலே பூமியில் பிறக்கணும், பிறக்கும்போதே காற்று வேணும், பிறந்த உடனே பால் குடிக்கணும், தண்ணீர் குடிச்சாகணும், தேவதைகள் கடன் வந்துடுத்து. பிறந்திருக்கான்னாலே அப்பா அம்மா தாத்தா பாட்டி முத்தாத்தா வேணும், அப்போ அந்த கடனும் வந்துடுத்து. பிறந்தான்னாலே உள்ள மூளை வைக்கப்பட்டிருக்கு, பிறந்த உடனே ஜாதகர்மா சவுளம் உபநயனம் இதெல்லாம் இந்த பிள்ளைக்கு பண்ணி ஆகணும். அப்போ ரிஷிகள் சொன்னபடிக்கு தான் நான் கேட்டாகணும். ஆகவே பிறக்கும் போதே இவன் 3 கடன்களோடு பிறக்கிறான். திருபிகி ரிணவா ஜாயத்தே. அதை 3 எப்படி தீக்கணும்னு சாஸ்திரமே சொல்கிறது. பிரம்மச்சரியேன ரிஷிபியா. இப்போ தான் நன்னா கேட்டுக்கணும். ரிஷிகளுக்கு நம்முடைய தவத்தாலும் பிரம்மச்சரியத்தாலும் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும். பிரம்மச்சரியேன ரிஷிபியா யஜ்ஞேன தேவேபியா. ஆராதனத்தாலும் யாக யஜ்ஞ ஹோமங்கள் பண்ணுவதாலும் தேவக்கடனை தீர்க்க வேண்டும். 3 பிரஜையா பித்ருபியா. நமக்கு குழந்தைகளை பெற்று அவர்கள் மூலமாக பித்திருக்கடனை தீர்க்க வேண்டும். பித்திருக்களால் தான் நாம் பிறந்திருக்கோம். அவள் எப்படி கடனை திரும்பி கேட்குறாள்னா, நீ குழந்தை பெற்று கடனை திருப்பி கொடுங்கிறா. இது நன்னா இருக்கே சுவாமி, நானே அவளால் பிறந்தேங்கிறதுக்குள்ளே நீ குழந்தை பெற்று கடனை திருப்பி கொடுக்கணும்னா எதுக்கு சொல்கிற பாருங்க. பித்திருக்களுக்கு நாம் திரும்ப செலுத்துறது எது? தர்ப்பணம் பண்ணுதல், ஸ்ராத்தம் பண்ணுதல், பிண்டப்பிரதானம் கொடுத்தல், எள்ளு கொடுத்தல், வாசோதக திலோதகம்னு சொல்லுவா. ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேனே, நீங்கள் இப்போ இது சாஸ்திர ரீதியாக நீங்கள் பார்க்கணும். இது என்ன போன வாழை பற்றி பண்ணுறதெல்லாம் இப்போ உட்காந்து சொல்லிட்டு இருக்கார் இப்படிலாம் யோசிக்கவே கூடாது. எது சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் போய் நம்ம தேவையில்லாத ஒரு வழக்கம் என்ன வச்சுருக்கோம்னால், இன்னாரை பார்த்துட்டா அது ஒன்றும் ராசி இல்லை, கைம்பெண்ணை பார்க்கக்கூடாது, குழந்தை இல்லாத வாழை பார்க்கக்கூடாது, ஒருத்தர் பேட்டார் சித்தே நெருப்புன்னு பேசினாலே ரொம்ப தப்பு, அது நல்ல சகுனமே இல்லை. இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. போகுதுங்கிறது ரொம்ப இயற்கை. அதை பற்றி பேசுகிறதுல எந்த தப்புமே கிடையாது. என்ன பண்ணுறோங்கிறத உண்மையாக ஏற்றுண்டு தான் ஆகணும். என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் பிறந்திருக்கோம், போய்த்தான் ஆகணும். ஒரு சுவாமி ரொம்ப நான் ஒரு 250 வருஷம் இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி பாருங்க. முதல்ல வெய்ய போகிறது பிள்ளை 3 தான். அப்புறம் தானே மற்ற பேர் வெய்ய போகிறா. இவர் 250 வருஷம் போய் பிரம்மாவிட்ட ஆயுஸ் வாங்கிட்டு வரட்டும். ஹிரண்யகசிபு தபஸ் பண்ண மாதிரி, ராவணன் தவம் பண்ண மாதிரி தபஸ் பண்ணி ஒருவேளை பிரம்மாவுக்கு ரொம்ப அன்பு வந்து என்ன வேணும்னு கேட்டு 250 வருஷம்னா பிள்ளை பிரம்மாட்ட சண்டைக்கு வந்துடுவோம். உமக்கு என்ன சுவாமி, நீர் 250 கொடுத்துட்டு போயிடுவீர், நான் தான் வச்சுருக்கணும்னால் அவனுக்கு பாடு என்ன? நான் படுறதோடு இல்லை, என் பேரன் வரைக்கும் என்ன படணும்? இப்போ இதே ஒரு தாத்தாவோட நானும் பட்டு பிள்ளையும் பட்டு பேரனும் பட்டு 6 ஒத்துப்பா சொல்லணும். அதனால் 6க்கு இப்போ அவ்வளவெல்லாம் விருப்பம் இல்லை. ஏதோ வந்திருக்கோம், வாழ்ந்திருக்கோம், திருப்தியாக முடிச்சிடணும். போகிறோங்கிறது நிச்சயம். அந்த போகிற காலம் வந்தார் பிற்பாடு இழுத்து கொண்டிருப்பது நியாயமே அல்ல. அது எவ்வளவு சீக்கிரம் புறப்படுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது, கூட இருக்கிறவாளுக்கு நல்லது. அவளை பரீட்சைக்கு உட்படுத்தக்கூடாது இல்லையோ. என் பிள்ளைக்கு என் பேரில் நிறையா அன்பு இருக்கான்னு ரொம்ப நாளாக பரீட்சிக்கணும்னு நினச்சிருந்தேன் சுவாமி, வாய்ப்பே கிடைக்கல. இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், 85க்கு அப்புறம் 10 வருஷம் படுக்கையோடு படுத்துன்னு இருக்கிறதா இருக்க போகிறேன். அப்போ இவன் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்படின்னால் கண்டிப்பாக படுக்கையோடு அமுச்சுடுவா. அவ்வளோதான் பண்ணுவாள். இது வச்சுப்பாளான்னு. இப்போ இந்த விஷப்பரீட்சையெல்லாம் பண்ண வேண்டாம். போகிற காலத்தில் பிள்ளை நம்மக்கிட்ட அன்போடு இருக்காங்கிற எண்ணத்தோடு போவோம். ஏன் வெய்யறாங்கிற எண்ணத்தோட கிளம்பி போனோமா? வேண்டாமோ இல்லையோ. ஏதோ பெத்தோம் வளர்த்தோம் பரப்பிட்டோம். எதுக்கு சொல்ல வந்தேன், இதை பற்றி பேசினதுனால ஒன்றுமே தப்பாயிடாது. நாம் செத்தையில் வைக்கிறோம், எரிக்கிற சமயத்துக்கு உடம்பு எரிச்சலாலே அவருக்கு ரொம்ப தாகம் ஏற்படும், பசி ஏற்பட்டுடும். அதுக்கு அந்த தாகத்தை போக்கணும், பசியை போக்கணும் இல்லையோ. அதுக்கு தான் இந்த 10 நாள் காரியம் பண்ணுறா. இப்போ தான் நாம் 10 நாள் ஆக்கிட்டோம். முன்னாடி வருஷம் முழுக்க பண்ணணும். ஒருத்தர் போயிட்டார்னால் 360 நாளைக்கு கும்பத்தில் தண்ணீர் வைத்து வருகிற சுவாமிக்கு கொடுக்க வேண்டும். இதுக்கு நித்திய ஸ்ராத்தம்னு சொல்லுவா. அதனால தான் க்ஷவரம் பண்ணிக்காத இருந்தா. அம்மாவோ அப்பாவோ போய் 1 வருஷத்துக்கு க்ஷவரம் பண்ண முடியாது. ஏன்னா நித்தியம் ஸ்ராத்தம் பண்ணிட்டா 360 நாள் பண்ணியிருக்கணும். எதுக்குன்னா இந்த கும்பம் கொடுக்கணும். சோத கும்பம்னு சொல்லுவா. உத கும்பம்னா தண்ணீர் குடம்.
அவருக்கு தாகம் ஏற்பட்டுடும். தகன்னு எரிஞ்சால் தாகம் வராதா? அதுக்காக தண்ணீர் கொடுக்கணும். எரிஞ்சால் பசி வராதா? அதுக்கு தான் பிண்டத்தையும் எள்ளையும் கொடுக்குறோம். எள்ளு கொடுக்கறதும் பிண்ட பிரதானம் கொடுக்கறதும் ரொம்ப உயர்ந்த செயல். இதை அவருக்காக கொடுக்குறோம். இது ஒவ்வொரு நாளும் கொடுக்க வேண்டும். 9 நாள் காரியமும் பண்ணணும். இன்றைக்கி பலரும் என்ன பண்ணுறாள்னா, போன அன்னைக்கும் மறுநாள் அஸ்தி கரைக்கிற சஞ்சயனத்தன்னைக்கும் பண்ணிடுறா. அப்படியே விட்டுட்டு நேராக 10ஆம் நாள் 10க்கு போய்டுறா. 11 பண்ணிடுவா. 12, 13 சுபஸ்வீகாரத்தோடு முடிச்சுன்னு விடுறோம். அது நியாயம் அல்ல. மறுநாள்லேருந்து தினமும் நித்திய விதின்னு பண்ணணும். அதுக்கு அப்பப்போ அவருக்கு தண்ணீர், ஒரு துணி கொடுப்பா. அந்த துணியை 3ஆக மடிச்சுன்னுட்டு அதில் தீர்த்தத்தை விட்டு தான் கொடுக்கணும். வாசோத கந்ததாமி வாசோத கந்ததாமி வாசோத கந்ததாமி. போகிறவருக்கு க்ஷுத்து திருட்டு பீடை ஏற்படுறது. இது இங்கே எரியரிச்சே ஒரு ஆபத்து. போகிற வழி அவர் வைத்தரணி நதி வரைக்கும் பிரயாணப்பட்டு போகணும். அங்கே வழியெல்லாம் அவருக்கு ஒரே தாகமாக இருக்குமா, பசியாக இருக்குமா, அதுக்காகத்தான் இதை கொடுத்துட்டுருக்கோம். இது அப்படியே மறந்து அவருக்கு கொடுக்காமலே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? என்ன பொருள் சுவாமி, ஏதோ தாகம் பசியோடு போயிருப்பார், மோட்சத்துக்கு போகிறதுனா போயிருப்பார், சொர்க்கத்துக்கு போகிறதுனா போயிருப்பார், விட்டுடலாம். ஆனால் தவித்தவனுக்கு தண்ணீர் கொடுக்கலேங்கிற குற்றம் நம்ம வந்து சேர்ந்து நுணுப்போம். இது மெதுவாக ஒரு சாபம் மாறுது. சாபம்னு அவள் கொடுக்காட்டா கூட பாவம் மாறுது. பாவம் மாறுது, தோஷம் மாறுது. தோஷம் மாறுது, சாப்பம் மாறுது. அதுக்கு பிராயச்சித்தம் தேட போகிறோம். எப்படி தேடன்னு தெரியல. நாள் போகிறது. நாள் போனதுக்குள்ளே வருஷம் பண்ண வேண்டியதும் விட்டுட்டேன். ஆக மொத்தத்தில் எவ்வளவு சுற்றி வந்துட்டே இருக்கும் பாருங்க. இப்படி தான் செய்யவே கூடாது. அப்போ ஸ்ராத்தம் தர்ப்பணம் முதலானவர்களாலே பித்திருக்களை திருப்திப்படுத்தணும். நம்மோட மட்டும் இல்லை. இப்போ பித்திருக்களுக்கு அந்த திருப்தி வராதான். நம்ம சந்ததியில் ஒரு குழந்தை பிறந்துடுத்துன்னா பித்திருக்களுக்கு ரொம்ப திருப்தி வருமா. அதுவும் பிரம்மஜானியாக ஒரு குழந்தை பிறந்துட்டான், பக்தனாக இருக்க போகிற ஒரு குழந்தை பிறந்தால் ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பிரநிருத்தியந்தி பிதாமகாக உபனிஷத் சொல்கிறது. பித்ருலோகத்தில் இருக்கிற என்னுடைய மூதாதையர்கள்லாம் கையை தட்டி மேலே கையை போட்டுன்னு கூத்தாடுவாளாம். நம்ம சந்ததியில் பிரம்மஜானி ஒருத்தன் பிறந்துட்டான், ஒரு பக்தன் பிறந்துட்டான், அதனால நாங்கள்லாம் பித்ருலோகத்திலேருந்து கடைத்தேரோட போகிறோன்னு சந்தோஷப்படுவாளாம். அந்த அளவுக்கு ரொம்ப கருணையே உருவானவா. நாம் அந்த குழந்தையை பெற்றுட்டு அப்போ அவர்களுக்காக அவர்கள் அங்கே எதிர்பார்ப்போட காத்துருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆஸ்போட்டயந்தி பிதரஹா பிரணுத்தியந்தி. வெறுமே நாம் ஆடுற மாதிரிலாம் இல்லை. இது மாதிரி நம்ம கொஞ்சம் வெட்கப்பட்டுன்னு ரொம்ப ஆடலாம் மாட்டோம். ஆனால் அவள் வெக்கத்தை விட்டு ஆடுவாளாம். அதுக்காகத்தான் குழந்தை பிறந்த உடனே ஒரு வழக்கம் வச்சுருக்கா. எங்கே குளம் இருக்கோ குட்டை இருக்கோ இந்த பெத்த தகப்பன் போய் தடால்னு அதில் குதிக்கணும். குதித்த வேகத்தில் இங்கேருந்து தீர்த்தம் ஜலம் வாரி மேலே அடிக்கும். இந்த தண்ணீர் துளி போய் மேலே பித்ருலோகத்தில் இருக்கிற என்னுடைய மூதாதையர்கள் பேரில் பட்டு கவலைப்படாதே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவளுக்கு சொல்லி அவள் ரொம்ப திருப்திப்படுவாளாம். இந்த அளவுக்கு இந்த பிள்ளை பறணும்னு அவள் காத்துட்டுருக்கா. பிள்ளையோ பெண்ணோ பறணும்னு காத்துட்டுருக்கா. எதுக்கு காத்துட்டுருக்காள்னால், கொடுக்கிற எள்ளும் தர்ப்பணமும் இவனோட முடிஞ்சு போயிடக்கூடாதே. அடுத்தவனும் கொடுக்கணும். அப்போ நமக்கு ரொம்ப நாள் இது கிடைச்சுட்டே இருக்கணும்னு அவள் எதிர்பார்க்கிறாளாம். அதுக்காகத்தான் குழந்தைய கண்டிப்பாக பிறகணும். நம்ம குழந்தை பெற்றுத்தான் பிரஜை உற்பத்தி செய்துதான் பித்திருக்களுக்கு கடனை திருப்ப கொடுக்க வேண்டும். சில பேருக்கு இப்படி இருக்கும். ஒரு தனக்கு 60 வயசு ஆற வரைக்கும் அப்பா அம்மா இருந்திருப்பா. எத்தனையோ பேருக்கு பார்க்குறோமோ இல்லையோ. ஒருத்தருக்கு ஷட்டத்து பூர்த்தி ஆரச்சா ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறவா. தகப்பனார் தாயாரோடு இருந்தே ஷட்டத்து பூர்த்தி பண்ணிட்டு இருப்பா. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் போயிட்டார்னா இவரே இன்னொரு 15 வருஷம் தானே இருப்பார். அப்போ 15 வருஷத்துக்கு தான் தர்ப்பணம், 15 வருஷத்துக்கு தான் ஸ்ராத்தம். இதே ஒரு பிள்ளைக்கு 25 வயசாகிச்சு அப்பா போயிட்டார்னு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளை 75 வயசாகிற வரைக்கும் தர்ப்பண ஸ்ராத்தத்துக்கு நான் தங்க விழா கொண்டுவிடலாம், சொர்ண ஜெயந்தி கொண்டாடிடலாம். ஏன்னா 50 வருஷம் இவனே பண்ணுவோம் இல்லையோ. அப்போ 25 வயசுக்கு அப்பாவோ அம்மாவோ போயிட்டா இவனுடைய 80வது வயசு வரைக்கும்னா பண்ணி 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 பித்திருக்கடனை அவ்வளவு தூரம் தேர்த்திருப்பா. நம்ம ஒரு பக்கத்தில் எப்பவும் ஒரு கதவை சாத்தினா பெருமாள் ஒரு கதவை தரப்பாருங்கிற இல்லையோ. அதே போல் இங்கே என்னாச்சு, தாப்பனார் ரொம்ப நாள் என்னோட இருந்தார் அப்படின்னு ஒரு பாக்கியத்தை பெருமாள் கொடுத்தாரோ இல்லையோ. ஆனால் ரொம்ப நாள் தர்ப்பணம் பண்ணி பித்திருக்கடனை தீக்கிற பாக்கியத்தை எனக்கு இல்லாதாக்கிட்டார். அதே இன்னொரு பக்கத்தில் பாருங்க, எனக்கு 25 வயசுக்கே அப்பா போயிட்டார் சுவாமி, எனக்கு பாக்கியமே இல்லை, கூட இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல, இருந்து 2 கைங்கரியம் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னால். ஆனால் வேற விதத்தில் கொடுக்குறார். அப்போ 55 வருஷம் ஸ்ராத்த தர்ப்பணம் பண்ணி பித்திருக்கடனை தீக்கிற வழி எனக்கு திறந்து விடுறார். இப்படி ஒன்றை கொடுத்தா அது மூடிடுறது, அப்படி ஒன்றை கொடுத்தா இது மூடிடுறது. ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று லோகத்தில் கிடைக்கும், கிடைக்காத போயிடாது.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।